நம்பர் 1ல இந்த மாதிரி எம்டி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாம அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரா மாற்ற போறோம். அது எப்படின்னு தான் இந்த டிப்ஸ்ல பார்க்க போறோங்க. பாருங்க, இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில ரெண்டா வந்து சென்டர் போர்ஷன்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டம் போர்ஷன்ல இந்த மாதிரி ரெண்டு சைடுல ஆப்போசிட் சைடுல ரெண்டு ஹோல்ஸும் டாப் போர்ஷன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து கீழே ஒரு ஹோல்ஸ் மேல ஒரு ஹோல்ஸ், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கீழே ஒரு ஹோல்ஸ் மேல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு கயிறு வந்து சரிசமமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரே லெங்த் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கயிறு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இன்சர்ட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு டைட்டா வந்து நாட் போட்டுருங்க. ரெண்டு சைடுமே நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 சென்டிமீட்டர் கேப் வந்து விட்டுறணும். அந்த கயிறுல கேப் விட்டுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு அது மேலே இன்னொரு நாட் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல கனமா வந்து நாட் கிடைக்குங்க. இப்போ நம்ம எதுக்காக நாட் போட்டோம் அப்படின்னா, இந்த பாட்டில் வந்து மேலே நம்ம இன்சர்ட் பண்றோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்காம இருக்கிறதுக்காக தான் அந்த நாட் போட்டோம். ரெண்டு கயிறுலையுமே அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு ரெண்டு லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை டெக்கரேட் பண்றதுக்காக நான் வந்து நம்ம வீட்டில் கிஃப்ட் பேக்லாம் போடுங்க, அந்த கிஃப்ட் பேக் தான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, தேவையான அளவுக்கு அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்காக தனியாக நம்ம போய் கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணிட்டு அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒட்டுறதுக்கு நீங்க ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுங்க. நான் வந்து பாட்டம் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒட்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதையுமே ஒட்டிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஜனனி, வேல்வி, முத்து, மேனகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டாப் போர்ஷன்லையும் அழகாக அந்த பாட்டில் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ காஸ்ட்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான 2 லேயர் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரை நீங்க எங்க வேணாலும் ஹேங் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா டிவி ரிமோட், ஏசி ரிமோட்லாம் வச்சுக்கலாம். அப்படின்னா கிச்சனை நீங்க ஹேங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ், கத்தி, சிசர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய பாத்ரூம் போடுற கூட இருக்கீங்களா, அந்த கூடையில கூட ஹேங் பண்ணிட்டு கிளாஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.